வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 55 ரூபாயை சேமித்தால் போதும், மத்திய அரசிடம் இருந்து ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாயை ஓய்வூதியமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலம் கொடுக்க போறாங்க, யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க முடியும், அதற்கான நிபந்தனைகள் மற்றும் இந்த திட்டத்தை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவின் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் ஓய்வு காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு PMSYM அப்படிங்கிற பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் என்ற ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் சந்தாதாரர்கள் 60 வயதை எட்டிய பிறகு அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பலன் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருவோர வியாபாரிகள், வீட்டு பணியாளர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், விவசாய கூலிகள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முறையான சமூக பாதுகாப்பு இல்லாத நிலையில் அவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நிதி பாதுகாப்பை வழங்குவதே இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தாதாரர் 60 வயதை நிறைவு செய்தவுடன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவார். ஒருவேளை சந்தாதாரர் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணை கணவனோ அல்லது மனைவியோ ஓய்வூதியத்தில் 50% தொகையை, அதாவது மாதம் 1500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக பெற தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 50க்கு 50 பங்களிப்பு அடிப்படையில் செயல்படுகிறது. சந்தாதாரர் செலுத்தும் அதே தொகைக்கு நிகரான தொகையை மத்திய அரசும் தனது பங்களிப்பாக செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். அவர்களுடைய மாத வருமானம் 15000 அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளராக இருக்க வேண்டும். வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. மேலும் NPS, ESIC அல்லது EPFO போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல சந்தாதாரரின் பங்களிப்பு தொகை இந்த திட்டத்தில் சேரும் வயதை பொறுத்து மாறுபடும். ஒருவர் 18 வயதில் சேர்ந்தார் என்றால் மாதம் 55 ரூபாய் செலுத்த வேண்டும். 25 வயதில் சேர்ந்தால் மாதம் 80 ரூபாய் செலுத்த வேண்டும். அதுவே ஒருவர் 40 வயதில் சேர்ந்தால் மாதம் 200 ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு தொகை செலுத்துகிறீர்களோ அதே அளவு தொகையை மத்திய அரசும் உங்களுடைய கணக்கில் செலுத்தும். இந்த சந்தாதாரரின் வங்கி கணக்கிலிருந்து 60 வயது வரை தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் சேர்வது மிக மிக எளிது. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம், அதாவது காமன் சர்வீஸ் சென்டரை அணுகவும். உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது ஜன்தன் கணக்கு விவரங்களை எடுத்துச் செல்லவும். பொது சேவை மையத்தின் கிராமப்புற தொழில் முனைவோர் உங்கள் விவரங்களை பதிவு செய்து பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிப்பார். முதல் மாத சந்தாவை நீங்க ரொக்கமாக செலுத்திய பிறகு உங்களுக்கான ஸ்ரம் யோகி அட்டை மற்றும் பிரத்யேக ஓய்வூதிய கணக்கு எண் SYPAN வழங்கப்படும். அதன் பிறகு இந்த திட்டத்தில் நீங்க தொடர்ச்சியாக பணம் கட்டி கொண்டு வரலாம். இந்த திட்டத்தில் வெளியேறுவதற்கான வசதிகளும் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்குள் வெளியேறினால் சந்தாதாரரின் பங்களிப்பு மட்டும் சேமிப்பு கணக்கு வட்டியுடன் திருப்பி கொடுக்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் 60 வயதுக்கு முன்பே வெளியேறினால் சந்தாதாரரின் பங்களிப்பு மற்றும் அதன் மீது ஈட்ட வட்டி அல்லது சேமிப்பு கணக்கு வட்டி எது அதிகமோ அது வழங்கப்படும். சந்தாதாரர் 60 வயதுக்கு முன்பு இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணை இந்த திட்டத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் ஒவ்வொரு மாதமும் செலுத்தும் தொகைக்கு சமமான தொகையை மத்திய அரசும் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைத்துக் கொண்டே வரும். உங்கள்
உங்களுக்கு 60 வயது நிறைவடையும் போது ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் ஓய்வூதியமாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.